இன்ஃபினிட்டி வார்ல ஹல்க் வர்சஸ் தானோஸ்ங்கிற ஃபைட் நடக்கும்போது எல்லாருமே ஷாக் ஆயிருப்பீங்க. பிகாஸ் தானோஸ் ஈஸியா ஹல்கை டிஃபீட் பண்ணிருப்பாரு. இன்ஃபினிட்டி வாரோட ஸ்டார்டிங்ல ஹல்க் ஃபுல் ரேஜ்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. பட் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி தானோஸ் ஒவ்வொரு பஞ்சையும் ஈஸியா பிளாக் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல அவர் கையில பவர் ஸ்டோன் இருக்கும். பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாமலே ஈஸியா சமாளிச்சிருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர்ஸ்ட கேட்டப்போ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா, ஹல்கோட அடி எதுவுமே எஃபிஷியன்டா இல்ல, அவர் அடிச்சது எல்லாமே கண்ணாபின்னான்னு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே தானோஸ் இந்த யூனிவர்ஸ்ல நிறைய இடத்துல போய் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதனால அந்த ஸ்கில் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி அவர் வின் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே ஹல்க் தோர் ராக்னராக்ல 2 வருஷம் சக்கார்ல இருந்திருப்பாரு. அங்க கிளாடியேட்டர் ஃபைட்ல சாம்பியனா இருந்திருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்டா அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்த கோவமும் ஸ்ட்ரென்த்தும் இப்போ இல்ல. அவெஞ்சர்ஸ் மூவில லெவியத்தான ஒரே கையில ஸ்டாப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தோர் ராக்னராக்ல அந்த உல்ஃப் அசால்ட்டா தூக்கி போட்டிருப்பாரு. அந்த உல்ஃப் அவரை கடிச்சிருக்கும், அதையும் உடனே ஹீல் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல ஹல்க் வர்சஸ் ஹல்க் பஸ்டர் ஃபைட்ல அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தும் அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது. இவ்வளவு பவர்ஃபுல்லா கட்டிட்டு இதுக்கப்புறம் வந்த எல்லா மூவிலுமே அவர் பெருசா பவர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வீக்கா காட்டியிருப்பாங்க. இன்கிரெடிபிள் ஹல்க்ல இருந்த கோவமும் இருக்காது, அவெஞ்சர்ஸ்ல இருந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. அதே தானோஸை பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ரெசரக்டா அசால்ட்டா ஒத்த கையில உடைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு 2 தடவை ஸ்னாப் பண்ணிருப்பாரு. 2 தடவை ஸ்னாப் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸ்கின் மட்டும் தான் பிளாக் ஆயிருக்கும். மத்தபடி அவர் கையெல்லாம் நார்மலா யூஸ் பண்ணுவாரு. அதனாலதான் தானோஸ் வின் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை காமிக்ஸ்ல இருந்த மாதிரி ஹல்க காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹல்க் தான் வின் பண்ணிருப்பாரு. திரும்ப ஹல்க் வர்சஸ் தானோஸ் ரீமேட்ச் நடந்தா எப்படி இருக்கும்னு உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க.